பகவானுடைய அடுத்த திருநாமம் அமோகக. பகவான் தன்னுடைய பக்தர்களுக்கு எதுவும் மீதமில்லாமல் எல்லா பலன்களையும் வர்ஷித்து அருள்கின்றார். எல்லா நற்பலன்களையும் கொடுக்கின்றார். பகவானிடம் பக்தி செய்கின்ற பக்தர்களுக்கு அப்படிப்பட்ட பெரும் பேர்கள் எல்லாம் தாமாகவே கிடைக்கின்றன. அதாவது பகவானின் அருளினாலேயே கிடைக்கின்றன. பல சந்தர்ப்பங்களிலே பக்தனது சுய முயற்சி இல்லாமலே கூட கிடைக்கின்றன. பகவானிடம் பக்தி செய்வது என்று வரும்பொழுது அது எந்த வடிவத்திலே வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு பக்தர் பகவானை துதித்து பக்தி செய்யலாம். இன்னொருவர் அவரை பூஜித்து பக்தி செய்யலாம். மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து பக்தி செய்யலாம். முடிந்தவரை அவரையே நினைக்கலாம், அவரையே தியானம் செய்யலாம். பெரும் பணிவோடு அவருக்கு நமஸ்காரங்களை செய்யலாம். தியாயன் ஸ்துவன் நமஸ்யன் என்று பீஷ்மாச்சாரியார் கூறியிருக்கின்றாரே, அப்படி தியானம் செய்தோ துதி செய்தோ நமஸ்காரங்களை செய்து அவருக்கு அர்ப்பணித்தோ ஒருவன் சிறந்த பக்திமானாக இருக்கலாம். பகவானின் திருநாமங்களை உச்சரிப்பதும் மிகச்சிறந்த ஒன்றாகும். அப்படிப்பட்ட நாம உச்சாரணம் கலியுகத்திலே ஒரு மிக பெரும் பக்தி சாதனமாக கருதப்படுகின்றது. கலியுகத்திலே மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது. நாமங்களை ஜபித்து, பகவானுடைய நாமங்களை ஜபித்து அவரை தியானம் செய்து கொண்டிருந்தால் மிக மிக சிறப்பானது. ஆனால் அப்படி தியானம் செய்து பகவான் நாமாவை உச்சரிப்பதற்கு அவ்வளவாக தகுந்த சூழ்நிலை இல்லாத பொழுதும் கூட, உதாரணமாக ஒரு ரயிலுக்கு காத்திருக்கும் பொழுதோ, ஒரு பஸ்ஸுக்காக பேருந்துக்காக காத்திருக்கும் பொழுதோ, சாலையிலே நடந்து செல்லும் பொழுதோ, இப்படி எந்த சந்தர்ப்பத்திலேயும் மனத்துக்குள்ளேயே பகவான் நாமாவை ஸ்மரணம் செய்வதால், ஜபம் செய்வதால் பெரும் பேறு கிடைக்கின்றது. பாகவத புராணத்திலே அஜாமிளனின் கதை இந்த விஷயத்தை மிக மிக நன்றாக விளக்குகின்றது. நாராயணா என்று பகவானின் திருநாமத்தை ஒரே ஒரு முறை சொன்ன அந்த அஜாமிளன் பெரும் பாக்கியத்தை பெற்றான், பெரும் பேறு அடைந்தான். அவன் பகவானை நினைத்து கூட அப்படி சொல்லவில்லை. தன்னுடைய பிள்ளைக்கு நாராயணன் என்று பெயரிட்டிருந்தான். அந்த பிள்ளையை கூப்பிடுவதற்காக, அந்த பிள்ளை நினைவாக அந்த பிள்ளையை நினைத்து கொண்டுதான் நாராயணா என்று சொன்னான். ஆனால் இந்த காலத்திலே சொல்வதைப் போல அப்படி பகவன் நாமாவை உச்சரித்ததன் மூலம் அஜாமிளன் எங்கோ போய்விட்டான். அப்படி பக்தர்களுக்கு குறைவில்லாமல் எல்லா பலன்களையும் கொடுப்பதால் பகவானுக்கு அமோகக என்கின்ற திருநாமம் ஏற்பட்டிருக்கின்றது. அது மிக மிக பொருத்தமான ஒரு திருநாமமாகும். ஓம் அமோகாய நமக. புண்டரீகாட்சக. புண்டரீக அக்ஷக. அக்ஷ என்றால் கண். புண்டரீகம் என்றால் தாமரை மலர். தாமரை மலர் போன்ற கண்களை உடையவர் பகவான். குளிர்ச்சியும் மிருதுத்தன்மையும் நறுமணமும் கொண்ட தாமரைகளை போன்ற கண்களை உடையவர் பகவான். அதனால் அவருக்கு புண்டரீகாட்சா என்கின்ற பெயர். அவர் கமலக்கண்ணர். ராஜீவ லோச்சன என்கின்ற பதத்துக்கும் இதுதான் பொருள். ஓம் புண்டரீகாட்சாய நமக. அடுத்த திருநாமம் விருஷகர்மா. தர்மம் தன்னை ஆசிரியப்பவர்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை வர்ஷித்து மழை போல பொழிந்து தருகின்றது. அதனால் விஷ என்ற சொல்லுக்கு தர்மம் என்று ஒரு பொருள். தர்மத்தை அனுசரிப்பவர் எல்லா பலன்களையும் நன்கு பெறுகின்றார். அந்த தர்மத்துக்கு உகந்த ஏற்ற காரியங்களையே எப்பொழுதும் செய்பவர் பகவான். சில சமயம் மேலெழுந்த வாரியாக பார்த்தால் அவர் தர்மத்துக்கு ஒவ்வாத காரியத்தை செய்வதைப் போல நமக்கு தோன்றும். ஆனால் அப்படி அவர் செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய அதர்மம் ஏற்பட்டுவிடும். சில சமயங்களிலே இதை நாம் மறந்து விடுகின்றோம். எனவே தர்மத்துக்கு உகந்த காரியங்களையே அவர் எப்பொழுதும் செய்கின்றார் என்ற கருத்து மிக மிக சரியான கருத்தாகும். அதனால் அவர் விருஷகர்மா, தர்மமான காரியங்களையே செய்பவர். ஓம் விருஷகர்மனே நமக. விருஷாகிருதிகி என்பது அடுத்த திருநாமம். விருஷ ஆகிருதிகி. விருஷ என்றால் தர்மம், ஆகிருதி என்றால் உருவம், உடல், சரீரம் என்று பொருள்படும். விருஷ ஆகிருதி, தர்மத்துக்காக உடல் எடுத்து கொள்பவர், தர்மத்தை காப்பதற்காக உடல் எடுப்பவர், அதாவது அவதாரம் செய்பவர். அவர் தர்மத்தின் தலைவர். தர்மம் அவரையே சார்ந்து இருக்கின்றது. எனவே தர்மத்தை அவர்தான் காப்பாற்றியாக வேண்டும். அதனால்தான் யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யகம் என்று அருளி செய்திருக்கின்றார் பகவான். எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு ஏதேனும் குறைவு ஏற்படுகின்றதோ, அதர்மம் தலை தூக்குகின்றதோ, அப்பொழுதெல்லாம் நான் என்னையே சிருஷ்டித்து கொள்ளுகின்றேன், அதாவது அவதாரம் செய்கின்றேன், பிறவி எடுக்கின்றேன். இந்த சிறப்பு ஏதோ ஒரு முறை நடப்பதல்ல, திரும்ப திரும்ப பல சந்தர்ப்பங்களிலே நடக்கின்றது. துஷ்டர்களை அழித்து சாதுக்களை காப்பாற்றுவதற்காக அவர் மீண்டும் மீண்டும் அவதரிக்கின்றார். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே.
இதையெல்லாம் ஏன் செய்கின்றார்? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக, தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக. அப்படி தர்மத்தின் தலைவனாக எல்லா சந்தர்ப்பங்களிலும், தகுந்த சந்தர்ப்பங்களிலே எல்லாம் அவர் அவதரித்து தர்மத்தை காப்பாற்றுகின்றார். அதற்காக உடல் எடுக்கின்றார், சரீரம் எடுக்கின்றார், அவதாரம் செய்கின்றார். அதனால் அவர் விருஷாகிருத்திகி, விருஷ ஆகிருத்திகி. ஓம் விருஷாகிருத்தையே நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.